அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் அவன் கொண்ட கிருபையினால் மீண்டும் ஒரு ரமலானுடைய இரவை கிடைக்கப்பெற்றவர்களாக இறை இல்லத்திலே குழுமியிருக்கின்றோம். அன்பானவர்களே, சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட சஹாபாட்களுடைய வரலாற்றுகளை நாம் பார்த்து வருகின்றோம். அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளிலே சில நிகழ்வுகள் அதனுடைய படிப்பினையாக நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறை மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே நபிகளாக நபித்துவத்தை கிடைத்ததற்கு பிறகு எத்தி வைத்த போது சிறு வயதிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மற்றொரு சிறுவர். இப்போ இந்த வரலாற்று நிகழ்வுகளை நாம் சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட 10 சஹாபாட்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம்தான் சிறு வயதிலேயே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்த்தோம் இல்லையா? இப்போ அதைத் தொடர்ந்து இவரும் 8 அல்லது 12 வயதிற்குள்ளாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 5 அல்லது 6வது நபராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய அழைப்பின் மூலமாக ஏற்றுக்கொண்டதாக வரலாற்று பதிவிலே இமாம்கள் பதிவு செய்கின்றார்கள். அன்பானவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த வரவேற்பு மீண்டும் ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றவுடன் இந்த மார்க்கத்தை குறித்து இதை உடனே நடைமுறைப்படுத்தியதிலே ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களுடைய அழைப்பினால் அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றி வைக்கின்றார்கள். இவர் யாருன்னு சொன்னால், இவருடைய தாய் அன்றைய காலகட்டத்திலேயே குழந்தையை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தின ஒரு தாய். சிறு வயதிலேயே அடித்து கண்டிப்போடு வளர்த்திய ஒரு தாய். அப்பொழுது அந்த கண்டிப்பை பார்த்து குறைஷிகள் அப்பொழுது கேட்பார்களாம். இந்த மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்பாகவே அவ்வளவு கண்டிப்போடு வளர்த்த தாய் இப்போ கேட்பாங்களாம், ஏன் இவ்வளவு கண்டிப்பு என்று கேட்கும் பொழுது, என்னுடைய மகன் பிற்காலத்தில் போர்ப்படை தளபதியாக ஒரு போர் வீரனாக வர வேண்டும் என்பதற்காக அந்த இராணுவ பயிற்சியை குழந்தையிலே இருந்தே எது சரி எது தவறு என்பதை சொல்லிக்காட்டி அதை தவறு ஏதேனும் இழைத்து விட்டால் உடனே தண்டித்து அந்த குழந்தையை வளர்த்தக்கூடிய அந்த தாய் அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்தை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் இவருடைய தாய். இவருடைய தந்தை அவ்வாம் பின் குவைலித் என்று சொல்லக்கூடிய இவருடைய தந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியார் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சொந்த சகோதரர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருங்கிய ஒரு உறவு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்குது. அப்போ இந்த உறவு மாத்திரமல்ல அன்பானவர்களே, இவருடைய தோற்றம் 7 அடி உயரம் கொண்ட ஆஜானுபாகுவான உடல்பாகுவோடு இருக்கக்கூடிய ஒரு தோற்றம். அப்போது இந்த தோற்றத்தோடு கண்டிப்பான ஒரு தாய். இவருடைய வரலாற்றை படிக்கும் பொழுது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றையும் நம்மால் படிக்காமல் அவர்களுடைய குறிப்புகளை சொல்லாமல் கடந்துவிட முடியாது. ஏனென்று சொன்னால், அன்றைக்கு அகல் போரின் பொழுது 3 பெண்மணிகள் பறைசாற்றப்பட்டார்கள். அகல் போர் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, முஸ்லீம்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை விரிக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஒன்று சேர்ந்து முஸ்லீம்களை எதிர்கொண்டு வந்த அந்த போர். மதீனாவினுடைய எல்லையில் முஸ்லீம்களுடைய ஆண்கள் எல்லோருமே மதீனாவினுடைய எல்லையில் இருக்கும் பொழுது ஒரு சிலர் மாத்திரம் மதீனாவிலே இருக்கின்றார்கள். அந்த ஒரு சிலரை மிகச்சிறிய அந்த 3 பெண்மணிகள் அந்த எதிரிகளை எதிர்கொண்டதனுடைய விளைவாக அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அந்த வரலாற்றிலே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை ஆற்றுகின்றார்கள். அன்பானவர்களே, ஒரு யூதன் பெண்களை இந்த ரோந்து பார்ப்பதற்காக உளவு பார்ப்பதற்காக மதீனாவினுடைய முஸ்லீம்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வரான். அப்போ இவர்கள் ரொம்ப அச்சத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா அந்த யூதன் பார்த்துட்டு போய் இங்கே முஸ்லீம்களிடத்திலே ஆண்கள் யாரும் இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் மிகப்பெரிய அழிவுக்கு ஆளாகுவார்கள். அப்போ அந்த நிலைமையில் இவங்க சொல்கிறாங்க, இந்த தாய் போய் சொல்கிறாங்க, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க, அந்த யூதனை உடனே கொன்று விட்டு வாருங்கள் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஹஸ்ஸானிடம் அவங்க போய் சொல்கிறாங்க. ஹஸ்ஸான் இறங்கி போனால் இருக்கக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பு இல்லாமல் ஆயிடுவாங்க, திடீர்னு வரக்கூடிய அந்த தாக்குதலை எதிர்கொள்ள முடியாதுங்கிறதுக்காக ஹஸ்ஸான் தயங்குறாரு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க களத்தில் இறங்கி அந்த யூதனோடு சண்டையிட்டு அந்த யூதனை வெட்டி வீழ்த்துகின்றார். அந்த யூதன் திரும்பி வராததனுடைய ஒரு நிலைவு என்ன ஆகுதுன்னா, யூதர்களிடத்திலே அங்கே ஆண்களுடைய படை இருக்கின்றது என்ற நம்பிக்கையில் அவர்கள் யாருமே மதீனாவினுடைய அந்த முஸ்லீம்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வரலை. அப்போ இந்த நிகழ்வு அன்பானவர்களே
ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. இவருடைய தாயினுடைய வீரத்தையும் நாம் அவருடைய வரலாற்று பக்கங்களிலேயே படிக்காமல் நம்மால் கடந்து போக முடியாது. அது மாத்திரமல்ல, உஹதுடைய போர்க்களத்தில் முஸ்லீம்களுடைய இறப்புகள் ஏற்பட்டதற்கு பிறகு பெண்கள் அங்கிருந்து ஓடி வரதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரல் எழுப்புறாங்க, அந்த பெண்களை யாரும் அனுமதிக்காதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய போர்க்களத்தில் குரல் எழுப்புறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூரத்திலிருந்து வருவது தன்னுடைய தாய் என்பதை உணர்ந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க, உஹதுடைய போர்க்களத்தில் தன்னுடைய தாயை நோக்கி விரைகிறாங்க. விரைந்ததற்கு பிறகு தன்னுடைய தாயிடத்தில் அவங்க நின்று சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. தன்னுடைய மகனுடைய நெஞ்சில் ஓங்கி அடித்தவர்களாக அவர்கள் முன்னேறி சொல்கிறாங்க. பிறகு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, அம்மா இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை, இதை தாண்டி பெண்கள் வரக்கூடாது என்று சொன்ன மாத்திரத்தில் அவங்க அங்கேயே நிற்கிறாங்க. நின்னதற்கு பிறகு தன்னுடைய கைகளில் இருந்த 2 கஃபன் துணியை தன்னுடைய சகோதரர், யாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தைன்னு சொல்லிட்டோம். அப்போ சகோதரர் யார் அங்கே உஹதுடைய போர்க்களத்தில் கொல்லப்பட்டிருந்தாங்க, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹீதான அந்த உடலை போர்த்துவதற்காக அந்த கஃபனுடைய ஆடையை தன்னுடைய மகனிடத்திலே கொடுத்து விட்டு அவர்கள் சொல்கிறாங்க, அந்த கஃபனுடைய ஆடை அவர்களுக்கு போர்த்துங்கள் சொல்கிறாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கஃபனுடைய ஆடையை இரு கஃபனுடைய ஆடைகளை கொண்டு போகிறாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருகாமையில் ஒரு அன்சாரி தோழர் ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கிறாங்க. அவருக்கா இவருக்காங்கிறது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடல் மாத்திரம் போற்றுவதற்கு இவருக்கு மனம் வரவில்லை. அதனால ஒரு துணியை எடுத்து அன்சாரி தோழர்கள் இடத்துல போத்த பார்க்குறாங்க. பார்த்தா 2 துணிகளுமே அளவு வித்தியாசப்படுது, ஒன்று பெரியது ஒன்று சின்னது. உடனே என்ன பண்ணுறாங்க, அதை குலுக்கல் முறையில் அந்த அநீதி இழத்து விடக்கூடாது என்பதற்காக அந்த துணி யாருக்கு என்பதை முடிவு செய்து பிறகு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கஃனிடப்படுகின்றது. அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, அந்த வீரமங்கை அவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொந்த சகோதரரை பார்த்து விட்டு கண்ணீர் சிந்தாமல் திரும்புகின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேட்டவர்களாக. இப்போ எந்த அளவுக்கு அவர்களுடைய வீரம் இருக்கின்றது என்பதை இந்த வரலாற்றின் நிகழ்வின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அது மாத்திரமல்ல, மற்றொரு போரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் தன் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த போர்க்களத்தினுடைய பங்களிப்பை கொடுக்கும் பொழுது அவருடைய தாய்க்கும் என்று பங்களிப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னால், மற்ற பல்வேறு போர்களிலே தன்னுடைய தாயும் அங்கே ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்பானவர்களே, இவரும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை 2 முறை ஹிஜ்ரத் மேற்கொண்ட சஹாபாக்களில் இவரும் ஒருத்தர். ஏன்னா இவர் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது பல்வேறு இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் ஆளாக்கப்பட்ட ஒரு சஹாபி. தன்னுடைய சிறிய தந்தையால் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பாயில உள்ள வச்சு ஆளை வச்சு சுருட்டி 2 முனைகளிலும் தீப்பற்ற வைத்து அந்த துன்புறுத்தலுக்கு ஆளான ஒரு சஹாபி தான் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இந்த மாதிரியான துன்புறுத்தலுக்கு ஆளானதற்கு பிறகு இவர் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் போகிறாங்க. அபிசீனியாவிலிருந்து திரும்பி வந்தவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார். அப்போது ஆரம்ப காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினர் என்றாலும், செல்வந்தர்களுடைய குறைஷிகளுடைய கோத்திரத்தில் செல்வந்தர்களாக நிலையில் இருந்தாலும் எல்லா வகையான துன்புறுத்தலுக்கும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆளாகின்றார். அன்பானவர்களே, இவருடைய போர்க்களத்தினுடைய அனுபவங்களை குறித்து சொல்லும் பொழுது, வரலாற்றை குறித்து சொல்லும் பொழுது, இவர் ஏற்கனவே 7 அடி ஆஜானுபாகுவான உடல்பாகு, எல்லா போர்க்களத்திலும் களமாடியவர். இப்போது போர்க்களத்தில் இந்த கொடியை ஏந்தி வரக்கூடியவர்கள் தான் முன்னிலைப்படுத்துவாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடியை கொடுப்பதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது நம்ம அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றில் பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி பத்ருடைய போர்க்களத்தில் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கைவசம் தான் முதல் அணியினருடைய அந்த கொடி ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏந்தியவர்களாகத்தான் பத்ருடைய போர்க்களத்தில் களமாடுறாங்க. இந்த போர்க்களத்தில் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில் கொடியோட போகும் பொழுது எதிர்கொண்ட நபர் நௌஃபல் இப்னு குவைலித். நேற்றைய தினம் பார்த்தோம். நௌஃபல் இப்னு குவைலித் யார்? இவர் குறைஷிகளினுடைய சிம்மம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய, குறைஷிகளுடைய சிங்கம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கட்டி போட்டு துன்புறுத்திய ஒரு குறைஷியினுடைய தலைவர் இல்லையா. அந்த நௌஃபல் இப்னு குவைலித்தை பத்ருடைய போர்க்களத்தில் சந்திக்கிறாரு. இவர் தன்னுடைய சிறிய தந்தை அவரை அந்த இடத்துல பத்ருடைய போர்க்களத்தில் அவரை வெட்டி வீழ்த்துகின்றார்கள். அன்பானவர்களுடைய மற்றொரு நிகழ்வு பத்ருடைய போர்க்களத்தில் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை புரட்டும் பொழுது மற்றொரு நிகழ்வு நடைபெறுகின்றது. உபைதா இப்னு ஸைத் இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடிய, உபைதா இப்னு ஸைத் இப்னி ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குறைஷியினுடைய வீரன் தன்னுடைய உடல் முழுக்க கேடயத்தை பயன்படுத்தி எந்த உடல் பாகங்களும் வெளியே தெரியாத அளவுக்கு அவ்வளவு தூரம் சேஃப்டியாக ஒரு வீரனாக குறைஷியினுடைய படை தலையிலிருந்து வராங்க.
உடலில் எந்த பாகமுமே வெளியில் தெரியாத ஒரு வீரனாக வராங்க. அவருடைய கண்கள் மாத்திரம், வேறு வழி இல்லை, கண்களுடைய அந்த ஓட்டை மாத்திரம் அவருடைய ஆடையில் இருக்குது, அந்த அணிகலன்களில் இருக்குது. அந்த கேடயமாக பயன்படுத்தக்கூடிய முழு உடலையும் கேடயமாக பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு நபரிடத்தில் கண்களுடைய அந்த ஓட்டம் மாத்திரம் இருக்குது. ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் அவரை எதிர்கொள்கின்றார்கள். தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த அம்பை கொண்டு அந்த கண்களிலே அவர்கள் பதம் பார்க்கின்றார்கள். அந்த இடத்திலேயே அவன் இறந்து விடுகின்றான். இறந்து விட்டு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், அந்த அம்பை அவருடைய கண்களிலிருந்து எடுப்பதற்கு நான் சிரமப்பட்டு எடுத்தேன், அந்த அம்பு வளைந்த நிலையில் எனக்கு கிடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த அம்புக்கு ஒரு பெரிய வரலாறு, நீண்ட வரலாற்றை இமாம்கள் பதிவு செய்கின்றார்கள். அன்பானவர்களே, அந்த ஈட்டியை ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவலாக வாங்குறாங்க. அந்த ஈட்டியை எந்த அம்பு உடல் முழுக்க பாதுகாப்போடு வந்த ஒரு வீரனை எதிர்கொண்டதோ, இறைவசனத்தை மெய்ப்பித்து காட்டுறது இல்லையா? ஏன்னா எந்த கோட்டை, இரும்பு கோட்டைகள் நீங்கள் குடிகொண்டிருந்தாலும் உங்களுடைய ரூஹு போகும்னு சொன்னால் அந்த இடத்துல உயிர் போகும். அப்போ அந்த நிகழ்வு அரங்கேற்றிய அந்த ஈட்டியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலிருந்து இரவல் வாங்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலகட்டம் வரை அந்த ஈட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு மீண்டும் அது ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் வருது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் போய் அந்த ஈட்டியை மீண்டும் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலிருந்து இரவல் வாங்குறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய மறைவுக்கு பிறகு மீண்டும் அது ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் வருது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் மீண்டும் அந்த ஈட்டியை தன்னிடத்திலே கேட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கொடுக்கப்படுது. இப்படி அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு இறுதியாக அப்துல்லா, ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுடைய கைகளில் அந்த ஈட்டி இருந்தது என்பது வரலாற்று நிகழ்விலே குறிப்பிடப்பட்ட ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. அன்பானவர்களே, அந்த பத்ருடைய போர்க்களத்தை தொடர்ந்து உஹதுடைய போர்க்களத்தில் நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். உஹதுடைய போர்க்களத்தில் எப்பேற்பட்ட சிக்கல்களை முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் என்று. அந்த உஹதுடைய போர்க்களத்தில் இவரும் பல்வேறு காயங்களோடு, உடல் காயங்களோடு அந்த உஹதுடைய போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நெருங்கி போகும்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பிக்கின்றார்கள். மக்காவை நோக்கி சென்ற அந்த குறைஷிகள் மீண்டும் மதீனாவை நோக்கி வருவதாக ஒரு செய்தி வருகின்றது. உடனே நீங்கள் விரையுங்கள் என்று சொல்றாங்க. அந்த விரைந்து செல்லக்கூடிய முற்படை வீரராக ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்துதான் இந்த 3வது அத்தியாயத்தினுடைய 172வது வசனம் இறங்குகின்றது. அவர்கள் எத்தகைய நம்பிக்கையாளர்கள் என்றால், அவர்கள் போரில் தமக்கு காயங்கள் ஏற்பட்ட பின்னரும் அல்லாஹ்வினுடைய அழைப்பை, தூதருடைய அழைப்புக்கும் மறுமொழி அளிக்காதவர்கள். அவர்களில் யார் நற்செயல் புரிந்து பாவங்களில் இருந்து விலகி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மாபெரும் கூலி உண்டு என்று இறைவசனம் இறங்குகின்றது. அன்பானவர்களே, இந்த சஹாபாக்களுடைய நிகழ்வாகத்தான் அந்த இறைவசனம், இறைவன் அவர்களை பொருந்தியவனாக இறைவன் அந்த வசனத்தை இறக்கி அருளுகின்றான். அன்பானவர்களே, இதைத் தொடர்ந்து அகல் போரின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் போரின் பொழுது யூதர்களுடைய ஒரு மறைமுக திட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து கொள்கின்றார். ஏன்னா அகல் போர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அகல் போரின் பொழுது முஸ்லீம்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று முஸ்லீம்களுடைய எதிரிகள் எல்லாம் மதீனாவினுடைய எல்லையில் வந்திருக்கும் பொழுது யூதர்கள், உள்ளே இருக்கக்கூடிய யூதர்கள், மதீனாவிலே உள்ளே இருக்கக்கூடிய யூதர்கள் ஏற்கனவே முஸ்லீம்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் வச்சுருந்தாங்க. என்னென்னு, எந்த விதமான இவர்கள் முஸ்லீம்களை எந்த விதமான இடத்துலையும் தாக்க மாட்டாங்கன்னு ஒரு ஒப்பந்தத்தை வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறி முஸ்லீம்களுடைய எதிரிகளிடத்தில் இருந்து வந்த செய்தி, இவர்களோடு ஒத்துழைப்போடு முஸ்லீம்களை தாக்க வேண்டும் என்று யூதர்கள் ஒரு குழுவாக முடிவு பண்ணுறாங்க. இன்றைய சமகாலத்தினுடைய ஈரானுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த உட்பிரிவுகளில் இன்னைக்கு எப்படி அமெரிக்கா அவர்களை வைத்துக்கொண்டு ஈரானை தாக்க வேண்டும் என்று முடிவு செய்ததோ, அது எந்த அகல் போர்க்களத்தில் முஸ்லீம்களும் அதே மாதிரியான ஒரு பிரச்சனை சந்திக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களை உளவு பார்ப்பதற்காக யார் இருக்கின்றார், யார் போறாங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். எதிரிகளினுடைய யூதர்களின் செய்தியை உளவறிந்து கொண்டு வருபவர் யார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அப்போ ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் நான் தான் யா ரசூலுல்லாஹ், நான் செல்கின்றேன் என்று முன்னிலைப்படுத்துறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கேட்குறாங்க, அந்த செய்தியை உளவறிந்து வரக்கூடியவர் யார் என்று கேட்குறாங்க. இப்போ மீண்டும் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க, யார் சொல்லலாம் நான் போகிறேன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்கிறாங்க. அன்பானவர்களே, அதைத் தொடர்ந்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாரு, ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒரு தூய தோழர் உண்டு. என்னுடைய தோழர் ஹவாரி ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் ஆவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ், அன்பானவர்களே, ஹவாரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூய தோழர் என்ற பட்டத்தையும் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த நிகழ்வின் மூலமாக பெற்றுக்கொள்கின்றார்கள். மக்காவினுடைய வெற்றியின் பொழுதும்
தன்னுடைய இந்த மார்க்கத்தினுடைய கொடி ஏந்தியவர்களாக ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் தான் மக்காவிற்குள்ளே நுழைகிறாங்க. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைசூன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல நட்டு வைப்பதற்காக உத்தரவிடுகின்றார்கள். அதை அந்த இடத்துல ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் தான் நட்டு வைக்கிறாங்க. அப்போ அன்பானவர்களே, எல்லா நிகழ்வின் பொழுதும் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுடைய பங்களிப்பு போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடன் இருந்த நிகழ்வுகளை நம்மால் புரட்டி பார்க்க முடிகின்றது. அது மாத்திரமல்ல, மதீனாவினுடைய அந்த வாழ்க்கை, அஸ்மா ரலியல்லாஹு அவர்களோடு ஏற்பட்ட அந்த வறுமையினுடைய நிகழ்வுகள், எப்பேற்பட்ட வறுமையை எவ்வாறு கையாண்டார்கள் என்பதையும் அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளே நம்மால் பார்க்க முடியும். உணவுக்கு ஒன்றுமே இல்லாமல் அலி ரலியல்லாஹு அவர்கள் எந்த மாதிரியான கஷ்டத்தை பார்த்தாங்களோ அதே மாதிரியான கஷ்டம் அஸ்மா ரலியல்லாஹு அவர்களும் அனுபவித்து வந்தார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அவர்களையும் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களையும் சிக்கனமாக வாழக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிற்காலத்தில் பெரிய பொருளாதார ரீதியாக முன்னேறினாலும் கூட சிக்கனமாக வாழக்கூடியவர்கள். அவங்க ரொம்ப பார்த்து செலவு பண்ணுறாங்கங்கிற ஒரு பேர் வந்தது. ஆனால் அன்பானவர்களே, பெரும் பொருளாதாரத்தை இந்த மார்க்கத்திற்கு கிடைத்தவுடன் செலவழிக்கக்கூடிய தன்மையை கொண்டிருந்தார்கள். எதையுமே கையில் இருப்பாக வைத்துக் கொள்ளவில்லை. கிடைத்தவுடன் அதை உடனே தானம் செய்யக்கூடிய நபராக ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இவரும் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்று நிகழ்வில் நாம் பார்த்தோம். ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை சந்திப்பதற்காக சென்று பிறகு ஒரு படையோடு ஒட்டகப்போரின் பொழுது அலி ரலியல்லாஹு அவர்களை சந்திப்பதற்காக அந்த ஒட்டகப்போரின் பொழுது நடந்த நிகழ்வுகளை நாம் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றிலே பார்த்தோம். அப்போது நடந்த ஒரு நிகழ்வு, அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுடைய அருகாமையிலே வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை குறித்து சொன்னதை நீங்கள் நினைவு கூறுகின்றீர்களா என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த போர்க்களத்தினுடைய இடையில கேட்கிறாங்க. இவர்கள் ரெண்டு பேருக்குமே, ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களும் தல்ஹா ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் தங்களுடைய குதிரையினுடைய கழுத்துக்களை முட்டிக்கொண்டு ஒரு உரையாடல் நிகழ்த்தினார்கள் என்று நம்ம அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றில் பார்த்தோம். அப்போ அந்த இடத்துல அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறாங்க, போர்க்களத்தில் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் என்னை குறித்து நீங்கள் விரும்புகிறீர்களா என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதை நீங்கள் நினைவு கூறுகிறீர்களா கேட்கிறாங்க. அப்போ ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாரு, ஆமா நான் நினைவு கூறுகின்றேன்னு சொல்றாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாரு, ஜுபைரே, ஒரு நாள் வரும், அப்போது ஒன்றுமில்லாத விஷயத்திற்காக அலியுடன் நீங்கள் சண்டையிட நிற்பீர்கள் என முன்னறிவிப்பு செய்து என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்குறாங்க. அப்போ ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஹதீஸை அப்பொழுது உணர்ந்து அவர் சொல்றாங்க, ஆமா ஞாபகம் இருக்கின்றது என்று சொல்றாங்க. ஞாபகம் இருக்கின்றது என்று சொன்னது மாத்திரமல்ல அன்பானவர்களே, அந்த ஒட்டகப்போரினுடைய இறுதியில் அவர் அந்த போர்க்களத்தை விட்டு மதீனாவை நோக்கி திரும்புகின்றார். மதீனாவை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்னு ஜர்மூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிராளியால் அவர்கள் அங்கே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அன்பானவர்களே, ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து படிக்கும் பொழுதும் நமக்கு அந்த ஒரு வீரமும், சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட சஹாபாக்களுடைய வரலாறுகளை எல்லாம் படிக்கும் பொழுது இறுதி வரை அவர்கள் அந்த சொர்க்கத்திற்கான சீட்டு கிடைத்ததற்கு பிறகு, என்ட்ரி டிக்கெட் கிடைச்சதற்கு பிறகும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த சொர்க்கத்தினுடைய உயரிய படித்தளங்களை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடைசி வரை அவர்கள் பாடுபட்டார்கள் என்பதைத்தான் அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் நமக்கு படிப்பினையாக அமைகின்றது. நமக்கு இந்த நேரத்தில் அன்பானவர்களே 8 சஹாபாக்களை குறித்த வரலாற்றுகளை நிகழ்வுகளை நாம் பார்த்து விட்டோம். நம்முடைய எண்ணத்திலே ஒன்றை நாம் நிலைநிறுத்தி கொண்டு நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டிய தருணம் இது. சொர்க்கத்திற்காக உறுதி செய்யப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய இறுதி நாட்கள் வரை அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக போராடினார்கள். அவர்களுடைய நேர்மையை, இந்த நீதியை, இந்த மார்க்கத்தை நிலைநாட்டினார்கள் என்று சொன்னால் நம்மிடத்திலே என்ன நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற சிந்தனையை நமக்குள் எழுத்துக்கொள்ள வேண்டும். எந்த நம்பிக்கையோடு சொர்க்கத்திற்குரியவர்களாக நம்மை நாமே நினைத்து கொண்டிருக்கின்றோமா? இந்த நோன்பினுடைய வாயிலாக ரையானுடைய வாசலை அடையக்கூடிய அந்த ஆசையிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கான சீட்டை கிடைத்து பெற்றதற்கு பிறகும் தங்களுடைய வாழ்க்கையை இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் ஒரு நொடி கூட வீணடிக்காமல் அவர்கள் வாழ்ந்து சென்றார்கள் என்று சொன்னால், அன்பானவர்களே, சொர்க்கம் என்பது தூயவர்களுக்கான இடம். அந்த இடத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கியது உடன் நம்முடைய வாழ்க்கையை அதன் அடிப்படையிலே நாம் வாழ வேண்டும். அன்பானவர்களே, இந்த வரலாற்று நிகழ்வுகள் அதற்கான படிப்பினையாக நமக்கு அமைகின்றது. வல்ல ரஹ்மான் எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.